தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு செம்ம டேஸ்டான காளான் மிளகு வறுவல். காளானை இந்த மாதிரி மேல் தோலை வந்து உரிச்சிட்டு 1-2 கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இது பண்ணுறதுக்காக கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இது கூட ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுருங்க. இதுக்கு இடையில மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு. மிளகு வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இதை கடாயில் போட்டு நல்லா ட்ரையாக வறுத்துட்டு இந்த மாதிரி நல்லா இடிகளில் வச்சு இடிச்சிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. காளானை 1-2 கட் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெயிலே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துற வேண்டாம், தக்காளின்னு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இடிச்சு வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துட்டு சிம்மில் வச்சு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. அதிகமாக குக் பண்ணிட்டீங்கன்னா காளான் வந்து தக்காளி மாதிரி ஆயிரும். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சுட சுட சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.